வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மூமாறன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தெய்வக்கனி அமல்ராஜ்ன்றவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. பாவம் அவர் நிலைமை நினச்சதா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. சாம் சிஎஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஜி பிரகாஷ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் ஸ்ரீகாந்த், பிந்து, இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, வர்த்தா வர்த்தலையான்னு அப்படியே ரொம்ப ஜென்யூனாக வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. பிளாக்மெயில், இந்த படத்தை வந்து பிளாக்மெயில் எதுக்கு டைட்டில் வச்சாங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்ரீகாந்த் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து ஒருத்தர் லவ் பண்ணியிருப்பாங்க மேரேஜுக்கு முன்னாடி. அவர் என்ன பண்ணிடுவார், பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி போனதுனால எனக்கு ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணு அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா உன் ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம லவ் மேட்டர் லீக் அவுட் பண்ணணும்னு பிளாக்மெயில் பண்ணுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ரீகாந்த் குழந்தைய வந்து கடத்தி காசு கேட்க பிளான் பண்ணுவார். அப்புறம் ஜி பிரகாஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பார்சல் டெலிவரி பாய் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த பார்சலை டெலிவரி பண்ணும்போது அதில் வந்து கொக்கைன் இருக்கும். அது காணாமல் போயிடும். காணாமல் போனதுனால ஜி பிரகாஷ் லவரை வந்து கடத்தி வச்சுப்பாங்க. நீ அந்த பார்சலில் கொக்கைன் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு கிளம்பி போ அப்படின்வாங்க. அப்புறம் அந்த ஸ்ரீகாந்தோட ஒய்ஃபோட எக்ஸ் லவ்வர் வந்து மீட் பண்ணுவார். இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி பண்ணு, இந்த குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணி என்கிட்ட கொடு, உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் தருவேன், அதெல்லாம் தப்பு அப்படின்வாங்க. கடைசியில் வந்து அந்த குழந்தைய வந்து கிட்னாப் பண்ணியிருக்க மாட்டார். ஸ்ரீகாந்த் ஒய்ஃபோட எக்ஸ் லவரும் வந்து கிட்னாப் பண்ணியிருக்க மாட்டார். அது யாரோ சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் கையில் வந்து அந்த குழந்தை வந்து ஆக்சிடெண்ட்டாக மாற்றிருக்கோம். அப்படியே அவங்க கையிலேருந்து இன்னொருத்தன் கையில் போவோம். அப்படியே மாறி 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 கடைசியில் வந்து ஜி பிரகாஷ் கையிலையும் வரும். அப்புறம் ஸ்ரீகாந்தோட எக்ஸ் லவர் கையிலையும், எல்லார் கையிலையும் அந்த குழந்தை வந்து மாறி 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 போயிட்டே இருக்கும். ஒரு 10 பேர் கை மாறி போயிட்டே இருக்கும். அது எப்படின்றது டேரக்டர் கேட்டால் தான் தெரியும். எதுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்து எடுத்து ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ஒரு குழந்தையே வந்து கிட்னாப் பண்ணுறாங்க, அது எப்படி ஸ்ரீகாந்த் வந்து கண்டுபிடிக்கிறாரு, அது என்ன விஷயன்றது, அதே ஒரு கான்செப்டாக வந்து கிளைமேக்ஸில் எடுத்துன்னு போய் வச்சு ஜி பிரகாஷ்க்கு என்ன ரோலுங்க, இதில் படத்தில் ஜி பிரகாஷ்க்கு என்ன ரோலுன்றதே தெரியல. அவர் கூட காமெடியான வர்றார், அவர் என்ன ரோல்னு தெரியல. அவர் லவ்வர் வேற காமிச்சிருக்கான், அவருக்கு என்ன ரோல்னு தெரியல. அவன் மட்டும் தான் இந்த படத்தில் வந்து யாருக்குமே என்ன ரோலுன்றது ப்ராப்பராக வந்து தெரியல. ஒரு குழந்தை அது ஆக்சிடென்ட்டாக எல்லாருக்குமே வந்து ஆக்சிடென்ட்டாக கை மாறி போயிட்டே இருக்கு. அந்த குழந்தை கடைசியாக வந்து திரும்பி ஸ்ரீகாந்த் கையிலேயே வருது, ஜி பிரகாஷ் கையில் வந்து ஸ்ரீகாந்த் கையில் வருது அப்படின்ற மாதிரி டேரக்டர் வந்து முடிச்சிருப்பாங்க. இதுக்கு எதுக்கு படத்தை எடுத்தாருன்னு தெரியல. ஒரு படம்னா ஒரு சஸ்பென்ஸ் இருக்கணும், ஒரு த்ரில்லிங் இருக்கணும். இந்த ஒரு குழந்தைய வந்து ஸ்ரீகாந்த் குழந்தைய யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க, அது யார் கிட்னாப் பண்ணாங்கன்னு தெரியலன்னா, அது ஏதாவது ஒரு 3வது நம்பர் யாராவது கிட்னாப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஸ்ரீகாந்துக்கும் என்ன மோட்டிவ் இருக்குது, இல்லை ஸ்ரீகாந்த் ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் என்ன மோட்டிவ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று காமிச்சு அது ஜி பிரகாஷ் கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சு அந்த மாதிரி கதையை நகர்த்திருக்கணும். அந்த குழந்தை வந்து எல்லாருமே கடத்தி பணம் ஸ்ரீகாந்த் கிட்ட பணம் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படியே கை மாறி ஒரு 4-5 பேர் 10 பேர்கிட்ட கை மாறி அந்த குழந்தை போய் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆக்சிடென்ட்டாக கை மாறி கடைசியில் இவர் கையில் வர்றது. இந்த படத்தை எதுக்கு எடுத்தார் டேரக்டர்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு படம் வந்து போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிசப்பாயிண்ட் ஆகும். படம் கன்ஃபார்ம் ஃப்ளாப், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் போய் இந்த படம் பார்க்குறதுக்கு நிறைய வேறு படம்லாம் வந்திருக்கு. மிரைன்னு ஒரு படம் வந்திருக்கு, இன்னும் நிறைய படம்லாம் வந்திருக்கு. தயவுசெய்து அந்த படத்துக்கு போய் பாருங்கள். அந்த படத்தை இதுக்கு மேலே ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, படத்தில் ஒன்றுமே இல்லை. போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கடுப்பாக தான் ஆவீங்க. அதனால தயவுசெய்து வேறு படத்துக்கு போய் இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.